பெற்றோர்களுக்கு தன்னுடைய குழந்தைகளுக்கு கழுத்து பகுதியில் சிறு சிறு கட்டிகளை பார்த்து பயப்படுவார்கள். எதனால் இந்த கட்டி வருகிறது, கட்டி என்ற அளவே பொதுவாக அனைவருக்கும் ஒரு விதமான பயம் நமக்கு தொற்றிக்கொள்ளும். காரணம், இந்த கட்டி ஏன் வருகிறது, இது டிபி சார்ந்த கட்டியா, இல்லது நாம் மீடியாக்களில் இருந்து கேள்விப்படும் இது கேன்சர் போன்ற கட்டிகளா என்பது போன்ற பல்வேறு சந்தேகங்கள் அவர்கள் ஆழ்மனதில் எழும். ஸோ குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் இது போன்ற கட்டிகள் நீங்க எப்படி டிஸ்கிரிமினேட் பண்றதுன்றது முதல்ல பார்க்கணும். நிறைய குழந்தைகளுக்கு அந்த டூத் டீகேன்னு இருக்கும். அந்த டீகேனா சொத்தப்பல்லுன்னு வச்சுங்களேன். நீங்க சொத்தப்பல் பார்க்கும் பொழுது குழந்தைகளுக்கு இது மாதிரி சரியா பிரஷ் பண்ண மாட்டாங்க. ஒன்று, இந்த ஜங்க் ஃபுட் ஐட்டம்ஸ் அண்ட் சாக்லேட்ஸ் இது மாதிரி சாப்பிட்டு அப்படியே தூங்கி விடுவார்கள். அதனுடைய ஜெர்ம்ஸ் எல்லாம் பற்களில் உட்கார்ந்து கொண்டு அது வெகுவாக பாதிக்கும். ஸோ இது போன்று குழந்தைகளுக்கு டூத் டீகே இருந்தால், அதாவது நாக்கு மற்றும் வாய்ப்பகுதிக்குள் எங்கேயாவது அவர்களுக்கு அல்சர் போன்ற இருந்தால் அந்த பிரச்சனைகளால் அவர்களுக்கு கழுத்து பகுதியில் சிறு சிறு நரிக்கட்டிகள் வளரும். இதுதான் பொதுவாக நாம் பார்த்திருப்போம். இது இன்ஃபெக்ஷனால வரக்கூடிய கட்டிகள். இதை மற்ற கட்டிகள் இருந்து எப்படி வேறுபடுத்தி பார்ப்பது என்பதை பார்க்க வேண்டும். அன்றாட குழந்தைகளை நோட்டீஸ் பண்ணும்போது கழுத்துல சிறு சிறு கட்டிகள் இருந்து கொண்டிருக்கும். அந்த குழந்தைகளுக்கு உண்பதற்கு கஷ்டமாக இருக்கும். சில குழந்தைகளுக்கு ஃபீவர் அடிக்கும். சில குழந்தைகள் வலி என்றே கம்ப்ளைண்ட் பண்ணுவார்கள். ஸோ முதலில் மருத்துவர்களை அணுகி அதற்கு உண்டான ஆலோசனை பெற வேண்டும். நார்மலாக இன்ஃபெக்ஷன், நான் முன்பு கூறியது போல் இன்ஃபெக்ஷன் கட்டியாக இருந்தால் மருத்துவர்கள் கொடுக்கும் அந்த ஆன்டிபயோட்டிக் மற்றும் அனால்ஜெசிக் மருந்துகள் நாம் உட்கொண்டாலே சரியாக 2 வாரத்துக்கு நீங்கள் அந்த மருந்துகளை உட்கொண்டால் உங்களுக்கு முற்றிலுமாக அந்த கட்டிகள் நீங்கிவிடும். அப்படி 2 வாரம் கழித்து அந்த கட்டிகள் நீங்கவில்லை என்றால் நீங்கள் மருத்துவர்களை அணுகி இது போன்ற ஃபாலோ அப் இருக்கணும். ஒரு முறை போய் மருந்து எழுதி 2 வாரம் போட்டுறது இல்லை. சப்போஸ் குறையலைன்னா டாக்டரை திரும்ப கன்சல்ட் பண்ணணும். நீங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணும்போது அவங்க அடுத்த ஸ்டெப் பேசிக் டெஸ்ட் எல்லாம் பார்த்துட்டு அந்த கட்டி சிறு சிறு கட்டிகள் எதனால் வருகிறது என்பதை சின்ன டெஸ்ட் பண்ணுவாங்க. இன்னைக்கு இருக்கிற டெஸ்ட்ல பாத்தீங்கன்னா அது ஒரு ஃபைன் நீடில் ஆஸ்பிரேஷன் சைட்டாலஜின்ற ஒரு டெஸ்ட் ஒரு சிரிஞ்ச் மாதிரி வச்சு உள்ளே அது சதைகளை எடுத்து டெஸ்ட் பண்ணுவாங்க. சில பேர்கள் அந்த நோடு ஃபுல்லாவே ஆப்ரேட் பண்ணிட்டு உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. அது பெத்தாலஜிக்கல் ஹிஸ்டோபெத்தாலஜிக்கல் டெஸ்ட் என்று சொல்வார்கள். அந்த பயாப்சி டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அது என்ன வகையான கட்டி என்பதை நாம் அறிந்து விடலாம். காமனா முதல்ல பாத்தீங்கன்னா நோட் ஒரு திராட்சை கொத்து போல் அங்கங்கு இருந்தால் அது டியூபர்குலோசிஸ், தட் இஸ் நம்ம என்ன சொல்லுவோம்னா இந்த காச நோய் சார்ந்த கட்டிகள். நாம் பொதுவாக கேள்விப்பட்ட நெஞ்சில் மட்டும்தானே சளியில் வந்தா டிபின்னு சொல்லுவாங்க. டிபின்றது உங்களுக்கு உடலில் எந்த இடத்திலும் வரலாம். அது போன்றுதான் இந்த நோட் மூலமா டிபி வரலாம். அதை நம் பயாப்சி மூலம் தெரிந்து கொண்டால் டிபிக்கு உண்டான மெடிசன் நீங்க எடுத்தீங்கன்னாவே அந்த கழுத்தில் இருக்கும் கட்டிகள் அனைத்தும் சரியாகிவிடும். சில நேரங்களில் பயப்படுவதற்கு இல்லை, சில நேரங்களில் அது கேன்சர் என்று ரிப்போர்ட் ஆகும். கேன்சர் பாத்தீங்கன்னா ஹாட்கின்ஸ் லிம்போமா அப்படின்ற ஒரு வகையான கேன்சர் அந்த கழுத்து பகுதியில் அந்த நரிக்கட்டிகளில் பாதிப்பு ஏற்படுத்தும். அது நமக்கு பயாப்சியில தெரியும். ஃபர்தர் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலே போதும். அந்த வகையான கேன்சர்கள் முற்றிலும் குணப்படுத்தக்கூடிய கேன்சர்கள். அதற்கு உண்டான மருத்துவர்களை அணுகி அதற்கு உண்டான சிகிச்சையை எடுத்துக்கொண்டால் நிச்சயமாக 6 மாசம் தான் ட்ரீட்மெண்ட். அது அந்த 6 months ட்ரீட்மெண்ட்டை நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணி எடுத்துட்டா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் முற்றிலும் குணமடைந்து விடலாம். ஃபியூச்சர்லயும் உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பு இருக்காது. குழந்தைகளுக்கு எந்த ஒரு பாதிப்பும் அது ஏற்படுத்தாது.